தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில நவராத்திரி மற்றும் விஜயதசமி பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். தயானி ஸ்டுடியோவோட ஒவ்வொரு காணொலிகளையும் பார்த்து லைக் பண்ணி கருத்து எழுதி சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும் உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளையும் நவராத்திரி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட பலம் எங்களுக்கு ஆதரவாக இருக்குது. காணொலிக்குள்ள போகலாம். நவராத்திரி, விஜயதசமி இந்த இரண்டு திருவிழாக்களும் ஆன்மீகம், கலாச்சாரம், சமூக ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்குது. நவராத்திரி என்பதன் பொருள் நவ 9, ராத்திரி இரவு, அதாவது 9 இரவுகளும் தெய்வ வழிபாட குறிக்குது. தேவியின் 3 ரூபங்களான துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி தேவிகளை 9 நாளும் வழிபடுறோம். முதல் 3 நாட்களும் தடைகள், தீமைகளை அகற்றக்கூடிய துர்க்கை அம்மனை வணங்குறோம். அடுத்த 3 நாட்களும் வளம், செழிப்பு, ஆரோக்கியம், செல்வம் தரும் லட்சுமி தேவியை வணங்குறோம். கடைசி 3 நாட்களும் அறிவு, கல்வி, கலை வளர்ச்சி தரும் சரஸ்வதி தேவியை வணங்குறோம். இந்த நவராத்திரி நாட்களில் சிறப்பு வழக்கங்கள் என்னென்னு பார்த்தா, வீடுகளில் கொலு வைக்கிறாங்க, பாடசாலைகள் தோறும் கொலு வைத்து ஒவ்வொரு நாளும் சிறப்பான பூஜைகள் நடக்குது. இந்த நவராத்திரி காலத்தில் பாடசாலை மாணவர்களும் மிகவும் சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் பாடசாலைக்கு சென்று பூஜையில் பங்கெடுக்கிறாங்க. தினமும் அவல், பொங்கல், பழம் அப்படின்னு பல்வகையான பொருட்களும் வைத்து பூஜைகள் செய்கிறது வழக்கமாக இருக்குது. பஜனை, கீர்த்தனை, சங்கீத நிகழ்ச்சிகளும் நடக்குது. கொலு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பள்ளிகள் மாணவர்களை கொலு வைத்து அலங்கரிப்பதில், பாடல்கள் பாடுறதில், இன்னும் அதிகமான கலை நிகழ்ச்சியில் ஈடுபடுறாங்க. இது மாணவர்களின் கல்வி வளர்ச்சி மட்டும் இல்லாமல் அவர்களோட கலை நிகழ்ச்சியையும் ஊக்குவிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. பள்ளிகள் தோறும் கொலு போட்டிகளும் நடக்குது. மாணவர்கள் குழுவாக பஜனை, கீதம், பக்தி பாடல்கள் பாடுற நிகழ்ச்சிகளும் நடக்குது. இசை, நடனம், நாடகம் போன்ற கலைகளை வெளிப்படுத்த இந்த நவராத்திரி நல்லதொரு வாய்ப்பாகவும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சரஸ்வதி பூஜை அறிவின் துவக்கம்னு சொல்லலாம். நவராத்திரியின் கடைசி நாளான ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி அன்று மாணவர்கள் தங்களோட புத்தகங்கள், எழுதுகருவிகள், இசைக்கருவிகளை வைத்து பூஜை செய்கிறாங்க. இது செய்யும் தொழிலே தெய்வம் என்பதற்கு அமைய தாங்கள் செய்யும் தொழில்களுக்கும் அந்த கருவிகளுக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்குது. விஜயதசமி அன்று அக்ஷராபிஷேகம் மூலம் கல்வியின் துவக்கம் குழந்தைகளுக்கு செய்கிறாங்க. நவராத்திரியில் மாணவர்கள் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்வதற்கானவும் கல்விக்கு மரியாதை செலுத்தும் மனநிலையில் கலைத்திறன்களை வெளிப்படுத்தும் நிலையிலையும் இருக்கிறாங்க. அடுத்ததாக விஜயதசமி. விஜயதசமியோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா, நவராத்திரியின் 10ஆம் நாள், வெற்றியின் நாள், புதிய துவக்கங்களுக்கு உகந்த நாள். புராண சம்பவங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, தேவி துர்க்கை மகிஷாசுரனை அழித்த நாள் மற்றும் ஸ்ரீராமர் ராவணனை வென்ற நாள் என்றும் விஜயதசமியை சொல்றாங்க. நவராத்திரி நமக்கு தரும் செய்தி என்னன்னு பார்த்தா, நன்மை எப்போதும் வெற்றி பெறும். இந்த 9 நாட்கள் நமக்கு நம்பிக்கை, சக்தி, நல்ல சிந்தனைகளை அளிக்குது. விஜயதசமி வெற்றி, முன்னேற்றம், புதிய துவக்கங்களின் சின்னமாகவும் இருக்குது. உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.